இந்த நாளிலே லெந்து காலத்திற்காக ஆயத்தப்படுதல், ப்ரிப்பேரிங் அவர் செல்ஃப் ஃபார் லென்ட். எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்படைதல் என்ற தலைப்பிலே நான் இன்றைக்கு உங்களோடு செய்தியை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். ஆகவே லெந்து காலத்தை நாம் முறையாக சரியாக பொருளோடு அர்த்தத்தோடு ஆசரிக்க நம்மை இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். Let us prepare ourselves for the proper observance of Lent, which begins on Ash Wednesday, 5th of March. ஆகவே தான் இந்த தலைப்பை தெரிந்து கொண்டேன். அதற்கு நான் அடிப்படையாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதியும் 4 பகுதிகளும் மன்னிப்பை குறித்து பேசுகின்ற பகுதிகள் என்பதை நீங்கள் உற்று கவனித்திருந்தால், பாவத்தை அறிக்கையிடுதல், மன்னிப்பை பெறுதல் என்பதை யோவேல் 2ஆம் அதிகாரமாகட்டும், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் படிக்க கேட்டோம். அதைத் தொடர்ந்து 32ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசித்தோம். அதைத் தொடர்ந்து லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் அடங்கியுள்ள காணாமற் போன இளைய மகன் வீட்டுக்கு திரும்புதல், காணாமற் போன மகன் திருந்திய மகனை பற்றி நாம் படிக்க கேட்டோம். இந்த 4 பகுதிகளுமே பாவ அறிக்கை செய்தல், பாவ மன்னிப்பை பெறுதல், இவைகளை மையமாக கொண்ட பகுதிகள் என்பதை நாம் முதலாவது அறிந்திருக்கிறோம். 32ஆம் சங்கீதத்தின் அடிப்படையிலே செய்தியை பகிர்ந்து கொள்ள நான் விழைவதனால் தயவுசெய்து 32ஆம் சங்கீதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சங்கீதம் மேலே தலைப்பு என்ன போடப்பட்டிருக்கிறது? தலைப்பை நாம் எப்பொழுதுமே படிப்பதில்லை. மஸ்கீல் என்னும் தாவீதின் போதக சங்கீதம், மஸ்கீல் என்னும் தாவீதின் போதக சங்கீதம் என்று பார்க்கிறோம். ஆக இது ஒரு போதக சங்கீதம், இட்ஸ் எ டீச்சிங் சாம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முதலாவது அழைக்கப்படுகிறோம். எதை குறித்து அது டீச் பண்ணுகிறது, நமக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுகிறது என்றால், பாவம் செய்தவன் எப்படி பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும், பாவம் செய்தால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதையெல்லாம் அது விவரிக்கின்ற சங்கீதம். ஸோ தெர் இஸ் எ டீச்சிங் இன் திஸ் சாம். ஆகவே தான் போதக சங்கீதம் என்று இது அழைக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தோடு அதிக தொடர்புடையது. 51ஆம் சங்கீதம் பாவரிக்கை சங்கீதம், 32ஆம் சங்கீதமும் பாவரிக்கை சங்கீதம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரிய வைரஸ் பரவி உலகம் முழுவதிலும் உள்ள நாடுகளை தாக்கியது. நாமும் மாஸ்க் அணிந்து கொண்டு வர வேண்டியிருந்தது. அதுவுமல்லாமல் ஆலய கதவுகளெல்லாம் மூடப்பட்டு விட்டன, தொழுகை கூடங்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டன. எந்த இடத்திலும் கூட முடியாதபடி, எந்த இடத்திலும் நாம் ஒன்று சேர முடியாதபடி பள்ளிகள், கல்லூரிகள் எல்லாம், தொழிற்கூடங்கள் எல்லாம் மூடப்பட்டிருந்த காலம். எதனால்? எந்த வைரஸ்? கொரோனா வைரஸ். ஆக நாம் அதை மனதில் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உலகத்தினுடைய ஜனத்தொகை 800 கோடியை தாண்டி விட்டது என்று சொல்லப்படுகிறது. இந்தியாவின் ஜனத்தொகை 160 கோடியை மேல் தாண்டிவிட்டது என்று சொல்லப்படுகிறது. உலகத்தின் ஜனத்தொகை 800 கோடிக்கு மேல், இந்தியாவின் ஜனத்தொகை 160 கோடிக்கு மேல். இப்படி இருக்கிற போது எல்லா மனுக்குலத்தையும் தாக்கி இருக்கிற the most dangerous virus is called 3-letter word SIN. தமிழையும் 3 வார்த்தைகள், பாவாயும், பாவம். இதுதான் எல்லாரையும் தாக்கி இருக்கிறது. ஆனால் மனுக்குலம் அதை பற்றி கவலைப்படுவதில்லை, செய்து கொண்டே இருக்கிறோம், ஏனோ தானோவென்று வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக இந்த லெந்து காலத்திலாவது அதை குறித்து உணர்வடைந்து எப்படி கொரோனா வைரஸ் தாக்குவதற்கு நாம் நம்மை தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மாஸ்க் போட்டோம், கை கழுவினோம், அங்கே அதற்குரிய லிக்விட் பயன்படுத்தினோம், எல்லா இடங்களும் பாதுகாப்பாக இருந்தோம், எல்லா கடைகளும் சாத்தப்பட்டு விட்டன, ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுத்து கொண்டோம். ஏனென்றால் கொரோனா வைரஸ் பாதித்து விடுமே என்ற பயம், அச்சம், நடுக்கம் நம் உள்ளத்தில் இருந்தது. ஆனால் சின் என்று சொல்லப்படுகிற இந்த பாவம் என்கிற வைரஸ் நம்மை தாக்குவதை குறித்து நாம் கொஞ்சமும் கவலைப்படவில்லை. ஆக முதலாவது என்னுடைய முன்னுரையிலே இந்த லெந்து காலம் எதற்காக? ஆண்டவரிடம் திரும்புவதற்காக. எப்படி திரும்ப வேண்டும்? பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு நாம் பாவ அறிக்கை செய்து ஆண்டவரோடு மன்னிப்பை பெற்று நாம்
ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும். லெட் அஸ் ரிட்டர்ன் டு காட். அந்த உணர்வை நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனால்தான் நான் 32ஆம் சங்கீதத்தை நான் தெரிந்து கொண்டேன். இந்த 32ஆம் சங்கீதத்தை தனியாக படித்தாலும் நாம் பழைய ஏற்பாட்டு வரலாறோடு இணைத்து தான் படிக்க வேண்டும். ஏனென்றால் பாவம் என்பது உலகத்திலே எப்பொழுது நுழைந்தது என்பதை முதலாவது பாயிண்டாக நாம் பார்க்க போது பாவத்தின் துவக்கம், the beginning of sin, the origin of sin. the beginning of sin, the origin of sin. நாம் எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். அங்கே புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை ஏவாள், அதை தொடர்ந்து ஆதாம் புசித்தபடியினால் பாவம் உலகத்திலே நுழைந்தது. ஆக சர்ப்பம் வஞ்சித்தது, பிசாசானவன் ஏவாளை வஞ்சித்தான். பிசாசு சோதனைக்கு விழுந்து விட்டால், பிசாசினுடைய சோதனைக்கு ஏவாள் விழுந்து விட்டால், ஏவாள் அதை புசித்து தனக்கும் தான் புசித்தது மட்டுமின்றி தன் கணவருக்கும் கொடுத்தால், கணவனும் சாப்பிட்டான். ஆகவே பாவம் உலகத்தில் நுழைந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் அங்கே பாருங்கள், ஆதாம் ஏவாளை சோதித்த பிசாசானவன் என்ன சொல்லுகிறான்? இதை சாப்பிடும் நாளில் சாகவே சாவீர்கள் என்று தேவன் சொல்லிவிட்டார், எச்சரித்து விட்டார். He had already warned us, cautioned us that on the day we shall eat the fruit we will die அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்படின்னு சொன்னாலும் அங்கே பிசாசு சொல்லுகிறான் 4ஆம் வசனத்திலே, சர்ப்பத்தின் வடிவத்திலே, நீங்கள் சாகவே சாவதில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்மாறாக கவுண்டர், நீங்கள் சாகவே சாவதில்லை. தேவன் சொன்னது சாகவே சாவீர்கள். இவன் என்ன சொல்கிறான்? சாவப்போவதில்லை. இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் ஆகியிருப்பீர்கள் என்று தேவன் அறிவார். ஆக உங்கள் கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை அறிவீர்கள், தேவனுக்கு சமமாக நீங்களும் தேவர்கள் ஆகிவிடுவீர்கள். தேவனுக்கு சமமாக you will become equal to God என்று சோதித்தான் என்பது ஆதியாகம வரலாறு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி புசித்ததனால்தான் பாவம் உலகத்திலே வந்தது. புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்ததனால் உலகத்திலே பாவம் வந்தது. 3-letter word SIN has entered into the world. உலகத்திலே பாவம் வந்தபடியினால் பாவத்தோடு மரணமும் வந்தது. ஆக மரணமும் பாவத்தினுடைய விளைவாக வந்தது என்பதை அறிந்திருக்கிறோம். இதை ரோமர் 5:12 பவுலடியார் எழுதுகிறார். அதுவிட ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். ஆல் have sinned and come short of the glory of God என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். ஆகவே தான் சங்கீதக்காரன் தன்னுடைய 51ஆம் சங்கீதத்திலே 5ஆம் வசனத்திலே, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நான் பிறக்கும்போதே பாவியாக பிறந்துட்டேன். குழந்தையாக இருக்கும்போதே தாயின் கர்ப்பத்திலே துர்க்குணத்தில் உருவானேன். ஆக பாவம் உலகத்திலே ஆதாம் ஏவாளுடைய மீறுதலின் மூலம் நுழைந்துவிட்டு மனு குலத்தையே பாதித்தபடினால் நாம் பிறக்கும் பொழுதே பாவிகளாக பிறக்கிறோம். இதுதான் பொருள். 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். ஸோ we do not become sinners because we commit sin, but we commit sin because we are sinners. Isn't that worth repeating? We do not become sinners because we commit sin. We commit sin because we are already sinners even from our mother's womb. தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே துர்க்குணத்திலே உருவானபடியினால் நாம் அப்பொழுதிலிருந்தே பாவிகளாக இருப்பதனால் நாம் பாவம் செய்கிறோமே தவிர பாவம் செய்வதனால் பாவியாகிவிட்டதல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பாவம் உலகத்திலே பிரவேசித்து விட்டது. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்ற பழமொழியை நாம் அறிந்திருக்கிறோம். ஆக கட்டாயம் மாம்சத்தை சாப்பிடுகின்ற பட்சினி புலியாய் இருப்பதனால் அது மாம்சத்தை சாப்பிடும். ஆடு மாம்சத்தை சாப்பிடாது, ஆடோ மாடோ, அது புல்லை தான் தின்னும். மாடாக இருப்பதனால் அல்லது ஆடாக இருப்பதனால் அதனுடைய தன்மை எதை சாப்பிடாது? மாம்சத்தை சாப்பிடாது, அசைவத்தை சாப்பிடாது. புலியாக இருப்பதனால் அதனுடைய தன்மை புலி,
ஆகவே அது என்ன? ஆகவே அது புல்லை தின்னாது. ஆக நாம் பாவிகளாய் இருப்பதனால் பாவம் செய்கிறோம். பாவம் செய்வதனால் தான் பாவிகள் அல்ல, பாவியாய் இருப்பதனால் பாவம் செய்கிறோம். பாவத்தின் தொடக்கம், த பிகினிங் ஆஃப் சின் எப்பொழுது வந்தது உலகத்திலே? ஆதாம் ஏவாள் எப்பொழுது மீறினார்களோ அப்பொழுதே பாவம் உலகத்தில் வந்தது. த என்ட்ரி ஆஃப் சின் இன் டு த வேர்ல்ட். ஸோ த பிகினிங் ஆஃப் சின், தி ஆரிஜின் ஆஃப் சின் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் Genesis chapter 3. I don't want to go into the whole chapter. முழு அதிகாரத்துக்கும் நாம் போக விரும்பவில்லை. நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும், உங்களுக்கு தெரியும் எல்லாவற்றையும். ஆகவே அவர்கள் தேவனிடம் உறவிலிருந்து பிரிக்கப்பட்டார்கள். தேவனாகிய கர்த்தர் அவர் வரும்பொழுது எங்கே ஆதாமே எங்கே என்று கூப்பிட்ட போது போய் ஒளித்து கொண்டார்கள். they were separated from God. கடவுளிடமிருந்து பிரிக்கப்பட்டு விட்டார்கள். கடவுளிடமிருந்து நம்மை பாவம் பிரிக்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம். சரி, ரெண்டாவதாக பாவத்திற்கு விளக்கம். சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்திலே 32ஆம் சங்கீதம் முதல் 2 வசனத்திலே அவர் பாவத்திற்கு விளக்கம், டெஃபினிஷன் ஆஃப் சின். ஃபஸ்ட்டு ஆரிஜின் ஆஃப் சின், ரெண்டாவது டெஃபினிஷன் ஆஃப் சின். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எத்தனை வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் என்று பார்ப்போம். அதான் விளக்கம். முதலாவது மீறுதல். எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, சரியா, பாவம் சின். மூன்றாவது எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, மூன்றாவது வார்த்தை அக்கிரமம். நாலாவது எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ, கபடம். 4 பதங்களை பயன்படுத்தி பாவத்தை அவர் புரிந்து கொண்ட விதத்திலே விளக்குகிறார். 4 பதங்கள் என்னென்ன? மீறுதல், பாவம், அக்கிரமம், பிறகு கபடு என்ற 4 பதங்கள் நமக்கு மிக முக்கியம். மீறுதல், முதலாவது மீறுதல். மீறுதல் என்றால் ட்ரெஸ்பாஸ், டிரான்ஸ்கிரஷன் என்று ஆங்கில வேதாமங்களிலே போடப்பட்டிருக்கும். அதனால்தான் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லும் போதும் forgive our trespasses as we forgive those who trespass against us என்று சொல்லுகிறோம் ஆங்கிலத்தில். ட்ரெஸ்பாஸ், மீறுதல். பல இடங்களிலே டிஃபென்ஸ் ஏரியா, இராணுவத்துக்குரிய இடமாக இருந்தால் அங்கே என்ன போட்டிருப்பார்கள்? Do not enter into this place. Those who violate will be, trespass will be prosecuted. Those who trespass will be prosecuted. அப்படின்னா இதை மீறி உள்ளே வந்தால் தண்டிக்கப்படுவீர்கள். trespass என்ற வார்த்தை அடிக்கடி பல இடங்களிலே போடப்பட்டிருக்கிறது. எனவே trespass என்றால் வரம்பு மீறிய செயல். வரம்பு மீறிய செயல். ஒரு வரம்பு இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது, அதை தாண்டக்கூடாது என்று இருப்பது. அதை மீறி சென்றால் மீறுதல். தமிழில் மீறுதல், மீறி செல்லுதல், மீறுதல் என்று தமிழிலே பொறுக்கப்படுகிறது. ஆகவே தான் 10 கற்பனைகளிலும் இவ்விதமாக கொலை செய்யாதிருப்பாயாக எல்லை, அடுத்தவனை கொலை செய்யக்கூடாது. களவு செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, பிறன் பொருளை இச்சியாதிருப்பாயாக, டோன் என்று வரும்போது அதை மீறினால் வரம்பை மீறிய செயல் ட்ரெஸ்பாஸ். அதே சமயத்திலே செய்ய வேண்டியதை, பாவம் என்றால் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுவிட்டால் பாவம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் இருந்தால் பாவம், செய்யத்தகாதவைகளை செய்தால் மீறுதல். இதுதான் டெஃபினேஷன். ஸோ சங்கீதக்காரன் எவ்வளோ அழகாக கொண்டு வரார் பாருங்க. மீறுதலுக்கும் பாவத்துக்கும் உள்ள வேறுபாடு. செய்யத்தக்கவைகளை செய்யாமல் இருந்தால் பாவம், செய்யத்தகாதவைகளை செய்தால் மீறுதல். செய்யத்தக்கவைகள், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக செய். அதை செய்யாமல் ஓய்வு நாளை ஏனோ தானோ என்று உன் விருப்பப்படி செலவிட்டால் பாவம். ஆகவே தான் ஏசாயா 58 ஓய்வு நாளில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உன் சொந்த பேச்சை பேசாமலும் உனக்கு விருப்பமான செய்யாமலும் என்றெல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக செய்ய வேண்டியது. கனம் பண்ணாமல் இருந்தால் பாவம். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது பாவம், செய்யத்தகாததை செய்வது மீறுதல். பிறகு நான் இன்னும் விளக்க, அக்கிரமம். கிரமம் என்றால் ஒழுங்கு, கிரமம் என்றால்
ஒழுங்கு இல்லையா? கிரமமாக செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? ஒழுங்கு, ஆர்டர். அப்போது கிரமத்தை மீறினால் அக்கிரமம். ஏன்னா தமிழில் பாருங்கள், சில வார்த்தைகளுக்கு ஆ என்று போட்டாலே அதற்கு எதிர்மறை என்று அர்த்தம், ஆப்போசிட். நீதி கூட ஆ சேர்த்தா அநீதி. பிறகு அதே போல் சுத்தம் ஆ சேர்த்தா அசுத்தம், எதிர்மறை. அதே போல் கிரமம், ஒழுங்கு கூட ஆ சேர்த்தா அக்கிரமம் என்று பார்க்கிறோம். இவ்விதமாக நியாயம் கூட ஆ சேர்த்தா அநியாயம் என்று ஆ என்ற வார்த்தையே ஒரே எழுத்து, முதல் எழுத்து, அந்த எழுத்தை சேர்த்தவுடனே எதிர்மறையாகிறது இந்த வார்த்தைகள். நான்காவதாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை என்ன? 2ஆம் வசனத்திலே சொல்லுங்கள். கபடு. மறுபடியும் படிக்கணுமா? 4 வார்த்தையை முதலே சொன்னேன் என்னன்னு சொல்லி. முதல்ல மீறுதல், பாவம், அக்கிரமம், அடுத்தது கபடு. கபடு என்றால் ஆங்கிலத்திலே டிசீட் என்று பார்க்கிறோம். டிசீட் என்று ஆங்கில வேதாமத்தில் இருக்கும், அல்லது மேலிஸ் என்று இருக்கும். இது என்ன? அது வஞ்சகம், அல்லது கபடு என்பது வஞ்சகம், சூது, தந்திரம் போன்ற பல சொற்கள் அதனுடைய பொருள். இன்னொரு வேதாமம் கைல் என்று இருக்கும், GUILE, கைல். ஆக இவைகளெல்லாம் எதை உணர்த்துகிறது? தந்திரமாக நடத்தல் அல்லது மாயமால நடத்தை, மாய்மால நடத்தை, ஹிப்போக்ரிட்டிக்கல் வே ஆஃப் ஃபங்க்ஷனிங், ஹிப்போக்ரஸி என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். டிசீட், ஹிப்போக்ரஸி, கைல், மேலிஸ், கன்னிங் என்று பல ஆங்கில சொற்களை பயன்படுத்தலாம். விளக்குவதற்காக தான் இதை சொல்லுகிறேன். ஆக 4 வார்த்தைகள். இப்போது 4க்கும் ஒரு உதாரணம் சொல்ல போகிறேன். எப்படி உதாரணம்னா, எக்ஸாமினேஷன் டைமாக இருக்கிறதுனால இந்த உதாரணம் எல்லாருக்கும் ஈஸியாக புரியும். எக்ஸாம் இல்லையா? எக்ஸாமினேஷன் டைம். எனவே +2 எக்ஸாம், 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம், +1 எக்ஸாம், மற்ற ஸ்கூல் ஆனுவல் எக்ஸாம் எல்லாம் நடைபெறுகின்ற நேரம். ஒரு மாணவன் காப்பி அடிக்கக்கூடாது என்றால் பிட்டெடுத்து கொண்டு போய் காப்பி அடித்தான். பிட்டெடுத்து கொண்டு போய் காப்பி அடித்தபடினால் அவனை பிடித்து விட்டார் அந்த எக்ஸாமினர். பிடித்துவிட்டு பிரின்சிபலிடம் அல்லது HMயிடம் கொண்டு போய் சேர்த்தார். அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன். அவனை குறித்து அந்த DPA ஆஃபீஸ்க்கு, டைரக்டர் ஸ்கூல் எஜுகேஷன் ஆஃபீஸ்க்கு எழுதி, இந்த பையன் காப்பி அடித்தான்னா அவனுக்கு 3 வருஷம் இனிமேல் எழுதக்கூடாது, டிபார்ட் ஃபார் 3 years என்ற தண்டனை கிடைக்கும். அப்பொழுது அவன் மீறினான். காப்பி அடிக்கக்கூடாது என்ற சட்டத்தை மீறினபடியால் அவன் மீறுதல். அதே ஒரு மாணவன், இன்னொரு மாணவன் ஒழுங்காகவே படிக்கவில்லை, படிக்க வேண்டிய காலத்தில் படிக்கவில்லை. ஆகவே கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு சரியான விடையை எழுதாமல் போய்விட்டான். 40 மார்க் வாங்கி பாஸ் ஆக வேண்டியவனுக்கு ஏறக்குறைய 20 மார்க்கு கூட தேரவில்லை. அவனை போய் இவன் நல்ல மாணவன், ஆகவே எப்படியாவது இவனை தேத்தி விடலான்னு பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன்? அவன் ஒழுங்காக படிக்கலை. ஸோ மீறுதல் என்பது காப்பி அடிக்கக்கூடாது என்பதை மீறினால் மீறுதல். படிக்க வேண்டியதை படிக்காமல் இருந்தால் பாவம். படிக்க வேண்டியதை படிக்காமல் இருந்தால், எழுத வேண்டிய சரியான விடையை எழுதாமல் இருந்தால் பாவம். ஆகவே இவனும் ஃபெயிலு, அவனும் ஃபெயிலு, அவனும் ஃபெயிலு, இவனும் ஃபெயிலு. அவனுக்கு ஹெட்மாஸ்டர் வந்து என்ன பண்ணிட்டாரு? சரி, இனிமேல் செய்யாத, நான் இந்த சப்ஜெக்டில் உன்னை இது பண்ண முடியாது, நீ ஃபெயில் தான், செப்டம்பர் அக்டோபரில் எழுதிக்கோ அப்படின்ற மாதிரி ஆயிட்டார். அவனும் ஃபெயிலு, இவன் ரொம்ப நல்ல பையங்க, பரவாயில்லைங்க, என்ன எழுதியிருந்தாலும் அவனை பாஸ் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த பையனை. 2வது, அவன் செய்ய வேண்டியதை செய்யவில்லை, படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கவில்லை, எழுத வேண்டிய விடையை எழுதவில்லை. தேர்ஃபோர் அது பாவம். அக்கிரமன்னா, ஆசிரியர் மாணவனை பிடிக்கிறாரு. அவனை பிடிச்ச உடனே மாணவன் என்ன பண்ணுறான்? ஆசிரியரை உடனே இடுப்பை தூக்கி காட்டுறான், ஷர்ட்டை தூக்கி காட்டுறான். என்ன வச்சுருங்கிறேன்? கத்தி வச்சுருங்கிறேன். என்னை பிடிச்ச நீ வீட்டுக்கு போய் சேர மாட்டேன். இந்த காலத்தில்
அந்த காலத்தில் டீச்சருக்கு ஸ்டூடெண்ட் பயந்தாங்க, இந்த காலத்தில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர் பயப்படணும். நடக்குதா இல்லையா சொல்லுங்க? ஆக இது அக்கிரமங்க. எப்படி எக்ஸாமினரை மிரட்டுறது, நீ என்னை பிடிச்சி கிடிச்சி கொடுத்த நீ வீட்டுக்கு போய் சேர மாட்டேத பார், நான் வச்சுருக்கிறேன் பார், போட்டு தள்ளுவோம் வழியிலேயே, இந்த மாதிரி மிரட்டுறது இது அக்கிரமம். அப்போ கபடுக்கு என்னங்க சொல்லுவீங்க? உதாரணம், அதே பள்ளி எக்ஸாம் கபடு என்னன்னா, டிபிஐயில் ஆளை பிடிச்சி என் ஆன்சர் பேப்பர் எங்கே போகுது, தூத்துக்குடிக்கு போதா அல்லது கன்னியாகுமரிக்கு போதா நாகர்கோவிலுக்கு போதா எங்கன்னு டிபார்ட்மெண்ட்டில் ஆளை வச்சு காசை கொடுத்து தெரிஞ்சுக்கின்னு வெறும் வெத்து பேப்பராக கொடுத்துட்டு கரெக்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் எக்ஸாமுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கின்னு எக்ஸாமினர் யார் பேப்பர் கரெக்ட் பண்ணுறாரோ அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் எழுதி பாஸ் 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 பாஸ். எவ்வளோப்பா? 98. இந்த சப்ஜெக்டில் 95. எப்படிப்பா வாங்கினேன்? கிளாஸில் ரொம்ப மக்காச்சவன், வாங்கிட்டேன் எப்படியோ, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன். நான் எனக்கு எம்பிபிஎஸ்க்கு சீட்டுக்கு ட்ரை பண்ணுறேன். எப்படி? இதுக்கு பேர் தான் கபடு, மாய்மாலம், வஞ்சகம். 4 பேர் பண்ணதும் தப்பு. எந்தெந்த லெவல் பாருங்கள். முதலாவது மீறுதல், 2வது பாவம், 3வது அக்கிரமம், 4வது கபடு, மாய்மாலம், வஞ்சகம், சூது, தந்திரம், சூழ்ச்சி. இது அதனால் சங்கீதக்காரர் 4 பதங்களை பயன்படுத்தி நமக்கு பாவத்தினுடைய தன்மை விவரிக்கிறார். இதில் 4ல் நம்ம எதை செஞ்சுன்னு இருக்கிறோம்? செய்யத்தக்கவைகளை செய்யாமல் இருந்தால் பாவம், செய்யத்தகாதவைகளை செய்து கொண்டு வாழ்ந்தால் அது மீறுதல், வாழ்க்கையினுடைய ஒழுங்கை மீறி கிரமத்தை மீறி போய் கொண்டிருந்தால் அது அக்கிரமம். அதே நல்லவனாக நடித்துக்கொண்டு பக்திமானாக நடித்துக்கொண்டு பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாக காட்டிக்கொண்டு மனதிலே சூது, வஞ்சகம், கரவு, கபடு, மாய்மாலம் இதை வைத்து கொண்டிருந்தால் அது கபடு. இன்றைக்கு லெந்து காலத்துக்கு முன்னால் இவைகள் நம் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? தற்பரிசோதனை செய்ய பாவத்தின் விளக்கம். 3வது நாம் பார்க்க போவது பாவத்தின் தாக்கம். எந்த வசனம்? 3வது பாவத்தின் தாக்கம் எந்த வசனம் பாருங்கள்? 3, 4 படிங்க யாராவது. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதல். என்ன ஆயிடுச்சு? பாவத்தை மறைச்சி அடக்கி வச்சுக்கினேன், யாருக்கும் தெரியாமல் என் மனசுக்குள்ளே வச்சிருந்த மட்டும் பாட்டில்ட் அப். நித்தம் என் கதறுதல் தான், மை க்ரை, என் கதறுதல். ஆக கதற வைக்கிறது பாவம். எலும்பே உலர்ந்து போயிடுச்சான். பாவத்தை அடக்கி அடக்கி அறிக்கையிடாமல் உள்ளே வைத்திருந்து கட்சியில் டிபி நோயாளி மாதிரி ஆயிடுச்சு, எலும்பும் தோலுமா ஆயிடுச்சு. பாருங்க, எலும்புகள் உலர்ந்து போயிட்டு கர்த்தருடைய கரம், வல்லமையுள்ள கரம், அணைக்கும் கரம், அன்பின் கரம், ஆறுதலின் கரம் இப்போ இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? பாரமாக இருக்குதான், பேர்டனா. கர்த்தருடைய கரமே பாரமாக தெரியுதுங்க. பாவம் செஞ்ச ஆத்துமாவுக்கு, பாவம் செஞ்ச மனிதனுக்கு, மனுஷிக்கு. ஏன் பாவம்? ஐயோ கர்த்தருடைய கரம், ஐயோ கர்த்தருடைய கரம், ஐயோ என் மேலே தலையில் கை வைக்கிறாரா, ஐயோ பாரமாக இருக்குதே. ஆசீர்வதிக்கும் கரம், அரவணைக்கும் கரம், அன்பின் கரம், அணைக்கும் கரம் என்ற இது போயிடுச்சு. ஏன்னா உள்ளத்தில் இருக்கிற பாவம், உள்ளத்தில் இருக்கிற அக்கிரமம், உள்ளத்தில் இருக்கிற கபடு, உள்ளத்தில் இருக்கிற மீறுதல் அப்படியே நடுங்க வைக்குது. ஆக பாருங்க, கதற வைக்குது, எலும்புகளை உலர வைக்கிறது, ஆண்டவருடைய கையை பாரமாக்கி விட்டது. என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிட்டு. தப்பு செஞ்சு மாட்டிக்கினவங்க, நாக்கில் தண்ணி வறண்டுச்சு, கொஞ்சம் தண்ணி கொடு. ஏன்னா தப்பை மூடுறதுக்கு பொய் பேசி அப்படியோ மூச்சு வாங்குது. அப்படி ஏன் ஆகுது? சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போய்விட்டது. இந்த லெந்து காலத்துக்கு முன்னால் இப்படிப்பட்ட நிலைமையை அனுபவித்து கொண்டிருக்கிறோமா? பாவத்தின் தாக்கம். பாவம் நம்மை தாக்குகிறது, பாவம் பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த 3ஆம் 4ஆம் வசனத்திலே எப்படி சங்கீதக்காரன்
சுருக்கமாக குறிப்பிடுகிறார். பாருங்கள் எவ்வளோ உண்மை. நாமும் அதைத்தானே அனுபவிக்கிறோம். பாவத்தை மூடி வைத்தால், மறைத்து வைத்தால் இவ்விதமான வேதனையை அனுபவிக்க வேண்டி இருக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே கில்ட்டி ஃபீலிங், கில்ட்டி கான்ஷியஸ், கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் என்ற ஒரு கதையிலே, ரஷ்ய சிறு கதையிலே ஒருவன் தவறு செய்துவிட்டு கொலை செய்து விடுவான். கொலை செய்துவிட்டு தன்னுடைய பேஸ்மெண்ட்டில், அங்கே பேஸ்மெண்ட் இருக்கும் அல்லவா, வீட்டுக்கு அடியிலே ஒரு அறை இருக்கும். அங்கே தான் வாஷிங் மிஷின் மற்ற பொருட்கள் எல்லாம் அங்கே வைத்து விடுவார்கள். ஆக அந்த அறையிலே அந்த மனிதனை போட்டு புதைத்து விட்டு இவன் தப்பித்து ஓடுகிறான். ரஷ்யாவிலிருந்து சைபீரியாவுக்கு போய் விடுகிறான். அங்கே போய்விட்டாலும் டப் 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 என்ற சத்தம் இவனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. என்னவென்றால் தான் கொலை செய்த மனிதனுடைய இதய துடிப்பு. டப் டப் லப் டப் லப் டப். இவன் அங்கே ஓடுறான், இங்கே ஓடுறான், ட்ரெயினில் ஓடுறான், ஃப்ளைட்டில் ஓடுறான், எங்கேயும் அந்த சத்தம் கேட்காம இருக்க முடியல. அப்படியே ஒரு 2 வருஷம் தாக்கு பிடிக்க முடியல அவனால். கடைசியில் அவன் கொலை செய்தான் என்று கண்டுபிடிக்கப்பட்டு அவனுக்கு வந்தபோது அவன் சொன்னானாம், இவ்விதமாக நான் இந்த 2 ஆண்டுக்கு மேலாக இந்த வேதனையை நான் அனுபவித்து தூங்காமல் இருக்கிறேன். எனக்கு தூக்கமே வரவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் லப் டப் லப் டப் என்ற சத்தம்தான் எனக்கு கேட்கிறது என்று. அப்பொழுது கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட், நீதிபதி சொன்னாராம், நீ கிரைம் பண்ண, ஆனால் நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் படி உனக்கு சட்டப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்குள்ளவே கடவுள் உன் மனசாட்சியின் மூலமே பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. எப்படி கொடுத்துருக்காரு? உன் மனசாட்சியின் மூலமே இந்த 2 வருஷம் நீ பட்ட அவதி அதுவே உனக்கு பனிஷ்மெண்ட்டுனாராம். கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 4 வகையான பாவங்கள் காணப்படுகிறதா என்பதை இந்த நாளிலே லெந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னால் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆனால் நற்செய்தி உண்டா? பாவத்தினுடைய துவக்கம் பார்த்தோம், பாவத்தினுடைய விளக்கம் பார்த்தோம், பாவத்தினுடைய தாக்கம் பார்த்தோம். கடைசியிலே நற்செய்தி என்ன? 4வது பாவத்தின் நீக்கம். இதிலேயே முதலாவது 5ஆம் வசனம் படிங்க. 32:5 முதல்ல. அக்கிரமத்தை மறைக்காமல் பாவத்தை அறிவித்தேன், அப்புறம் அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பாவத்தின் நீக்கம் எப்பொழுது? பழைய ஏற்பாட்டிலே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார், என் பாவத்தின் தோஷத்தை நீக்கினீர். எப்பொழுது? நான் மறைக்காமல் பாவத்தை அறிவித்தேன், அறிக்கையிட்டேன், மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். அப்பொழுதுதான் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஆகவே அறிவித்தேன், இன்ஃபார்ம், அறிக்கையிடுகிறேன், கன்ஃபஸ், பிறகு மறைக்காமல், நாட் ஹைடிங் என்பது மிக முக்கியம். ஏனென்றால் நாம் எல்லாருக்கும் தெரியும் நீதிமொழிகள் 28:13 என்னவென்று? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவனோ இரக்கம் பெறுவான். பாவங்களை மறைத்தால் வாழ்வடைய மாட்டாய். நாம் எல்லாருக்கும், உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த காலத்திலேருந்து சொல்லப்பட்ட இந்த ஒரு சிறுவன் கமலா, அவனுடைய அக்கா, அந்த சிறுவனுடைய பெயர் ஜானி கமலா. பாட்டி வீட்டில் வளர்க்கப்பட்டார்கள். பாட்டி வீட்டில் பாட்டி ஒரு வாத்தை ரொம்ப நேசித்தாங்க. அந்த வாத்தை ஒரு நாள் இந்த சிறுவன் ஜானி உண்டிவில் வைத்து விளையாடி கொண்டு இருந்தான். அப்போ சும்மா இதெல்லாம் அடிச்சுன்னு இருந்தப்போ வாத்து மேய்ஞ்சி, தன்னுங்கள் தோட்டத்திலே வாத்து இருந்தப்போ சும்மா ஒரு கல்லை வச்சு அடித்தான். அடித்த உடனே நேராக வாத்து தலையில் பட்டு சுருண்டு விழுந்து செத்துச்சு. ஐயோ, பாட்டியுடைய வாத்து, பாட்டி ரொம்ப நேசிக்கிற வாத்து செத்துச்சேன்னு சொல்லி என்ன பண்ணு, சுற்றி முற்றிலும் பார்த்தான், யாரும் பார்க்கலன்ட்டு தோண்டி புதைச்சிட்டான். புதைச்ச உடனே அவனுக்கு வீட்டுக்கு அவன் யாருக்கும் தெரியாதுன்னு யோசனை. சாயந்தரம் பாட்டி வாத்து வரலையேன்னு இவனை போய் தேட சொன்னால், இவனையும் தேட சொல்கிறாங்க, ஜானியையும் கமலாவையும் இங்கே அங்கே போய் தேடுறாங்க. இவன் ஜானி பக்கத்து வீடு இப்படி அப்படின்னு போய், இவனுக்கு தெரியுமே தான் வாத்து எங்கே போச்சுன்னு, இவன் தானே கொண்டு புதைத்து விட்டான்.
ஆனால் தேடிற மாதிரி தேடி தேடி இங்கே இல்லை பாட்டி அங்கே இல்லை பாட்டி இப்படின்னு சொல்லின்னு இருந்தான். இப்படி ஓடிச்சு. வழக்கமாக கமலா பெண் பிள்ளை என்பதனால், அக்காவாக இருப்பதனால் அவள் தான் வீட்டிலே துணி துவைக்க வேண்டும், வீட்டை பெருக்க வேண்டும், பாத்திரங்களை கழுவ வேண்டும் என்று பாட்டி சொல்லியிருந்தார்கள். ஒரு அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே இவன் வந்து கமலா சொன்னான், டேய் நான் இன்றைக்கி போய் தண்ணி கிணத்துலேருந்து தண்ணி சந்தின்னு வரேன், நீ அதுக்குள்ளே வீட்டை பெருக்கிட்டுன்ட்டான். யார்கிட்ட? ஜானிக்கிட்ட. ஜானி என்ன சொன்னான், நான் ஆம்பளை பையன், நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், நீ தான் செய்யணும், என்ன வழக்கமாக செய்கிறத நீ என்ன செய்ய சொல்கிற? உடனே அவன் சொன்னாலாம், டேய் ஜானி வாத்து. என்ன சொன்னாலாம்? வாத்து. இன்னும் அவனுக்கு பகீர்னு ஆச்சு. ஓஹோ, நேற்று நம்ம வாத்தை அடித்து புதைச்சதை இவன் பார்த்துட்டான். அப்படியே ஜன்னல்லேருந்து பார்த்துட்டுருக்குறான். அதனால் இவன் நம்மளை மிரட்டுறா. இவன் பாட்டிக்கிட்ட காட்டி கொடுத்தா வம்பு. சரி கமலா, நான் அது மட்டும் செய்கிறேன் கமலா அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி வீட்டை பழுதுக்குனே பெருக்கணும். என்னடா நமக்கு தலைவலி, நமக்கு தலையெழுத்தா இது வீட்டை பெருக்கிறதுன்னு வந்து மறுநாள் கமலா என்ன பண்ண, டே இன்றைக்கி வந்து நீ தண்ணி செஞ்சின்னு வா, நான் வீட்டு வேலை நான் செஞ்சுன்னு இருக்கேன், போய் கிணத்துல தண்ணி நீ தானே எடுப்ப வழக்கமா. டே ஜானி வாத்து. ஐயோ வாத்தை பற்றி சொல்லிட போகிறா பாட்டிக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு பயந்து மறுபடியும் இவன் போய் தண்ணி இழுக்க ஆரம்பித்தான் கிணத்துல. ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் பாத்திரங்கள் விடானா. நான் முடியாது, வாத்து. அவ்வளோதான். பாருங்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பயந்து 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 யோசித்து பார்த்தான். சண்டே ஸ்கூலில் படித்து சொல்லி கொடுத்த 28 நீதிமொழிகள் 28:13 அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். பாட்டிக்கிட்ட போய் முதல்ல கடவுள் ஜெபம் பண்ண போகிறதுக்கு முன்னால் பாட்டிக்கிட்ட போய் முதல்ல அறிக்கையிட போனான். பாட்டி சொன்னாங்க, முதல்ல ஜெபம் பண்ணி கடவுள்கிட்ட அறிக்கையிட்டு அப்புறம் வாங்கினாங்க. கடவுள்கிட்ட, ஆண்டவரே நான் இந்த மாதிரி பாட்டி நேசிக்கிற வார்த்தை நான் தான் அடித்து விளையாட்டுத்தனமாக அடித்து கொன்னதும் இல்லாமல் புதைச்சிட்டதும் இல்லாமல் நான் பாட்டிக்கு தெரியாமல் இவ்வளோ நாள் மறைச்சி வச்சேன், நான் நடிச்சுன்னு இருந்தேன், எனக்கு ஒன்றுமே தெரியாதபடி என்னை மன்னி ஆண்டவரேன்னு சொல்லிவிட்டு பாட்டிக்கிட்டையும் போய் அறிக்கையிட்டான். பாட்டி கேட்டாங்க, ஆண்டவரத்தில் அறிக்கையிட்டேன். சரி என்கிட்டையும் அறிக்கையிட்டேன், நீ இனிமேல் பயப்படாத, மன்னிச்சிட்டேன் உன்னான்னு சொல்லிட்டாங்க. இது வந்து கமலாவுக்கு தெரியாது. அவன் வழக்கம் போல் மறுபடியும் மிரட்டுறதுக்கு, டேய் அதை சைடா, இதெல்லாம் எடுத்து வைக்கணும், இதெல்லாம் பண்ணோம், நீ தான் அதெல்லாம் முடியாதுன்னா என்ன ரொம்ப தைரியமாக பேசுகிற, வாத்துனா அதெல்லாம் நேத்துன்ட்டான். என்ன சொல்லிட்டான்? அதெல்லாம் நேத்தோடு முடிஞ்சுது அந்த கதை, இனிமேல் அதை சொல்லி என்னை மிரட்டின்னு இருக்க முடியாது. நான் பாவத்தை அறிக்கையிட்டேன், பாட்டியும் என் பாவத்தை மன்னித்தார், ஆண்டவரும் மன்னித்து விட்டார், ஆக மன்னிக்கப்பட்டவனாக நான் இருக்கிறேன், எனவே பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டவன் என்று அவன் சொல்லிவிட்டான். ஆகவே மகிழ்ச்சி, சந்தோஷம் அவன் மனதிலே. ஆகவே கடைசியில் 11ஆம் வசனத்தில் எப்படி சொல்கிறார் பாருங்க, அதே 32ஆம் சங்கீதம், நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், ரிஜாய்ஸ், பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டபடினால் வாங்க நம்ம எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கலாம். செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஆகவே பாவத்தை நீக்கம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம், நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்க கர்த்தர் நீதிபரரும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிட்டால் மன்னிப்பை பெறுவாய். இந்த லெந்து காலம் பாவத்தை உணர்கிற காலம், பாவத்தை அறிக்கையிடுகிற காலம், பாவ மன்னிப்பை பெறுகின்ற காலம். Lenten season is a time of realizing that you have committed sin. Secondly, confession of sin. Thirdly, conversion. முதலாவது கன்விக்ட் ஆக வேண்டும், நான் பாவம் செய்தேன் என்ற உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது கன்ஃபெஷன், அதை அறிக்கையிட வேண்டும். மூன்றாவது கன்வர்ஷன், மனமாற்றம் அடைய வேண்டும். இந்த லெந்து காலம் மனமாற்றத்தின் காலமாக மாற்றிக்கொள்ளப் போகிறோமா? அப்படியானால் பாவம் செய்திருக்கிறோம் என்ற கன்விக்ஷன் உணர்வை பெறுவோம், பாவத்தை அறிக்கையிடுவோம், கன்ஃபெஷன். அடுத்தது கன்வர்ஷன், மனமாற்றம் அடைவோம். Conviction is the very first step to conversion. But conviction alone is not conversion. Conviction is not the conclusion. வெறும் பாவ உணர்வை பெற்றது மட்டும் போதாது, கன்ஃபெஷன் நடுவில் வந்து அதுக்கப்புறம் கன்வர்ஷன். ஆக இந்த மூன்றும், கன்விக்ஷன்,
கன்ஃபெஷன், கன்வர்ஷன் ஒன்றோடொன்று தொடர்புடையது. இந்த மூன்றையும் இந்த லெந்து காலத்தில் செய்து பாவ மன்னிப்பை பெற்று மகிழ்ச்சியோடு பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயத்தோடு என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் சொல்லுங்க மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே என்று மனமகிழ்ச்சியோடு வாழக்கூடிய காலமாக நாம் மாற்றப் போகிறோமா, இன்னும் பாவம் செய்து கொண்டே இருக்கப் போகிறோமா? 4 வகையான பாவங்கள் நாம் சுட்டி காட்டினேன். பாவத்தின் துவக்கம் ஏதேன் தோட்டம், பாவத்தின் விளக்கம் 4 சொற்கள் என்று பாவம், மீறுதல் பாவம், பிறகு அக்கிரமம், கபடு என்று பார்த்தோம். பாவத்தினுடைய தாக்கம் எலும்புகள் உழந்து போகிறது. ஆக கதறுகிறேன், என்னுடைய மனசாட்சி குத்தி கொண்டே இருக்கிறது, இரவும் பகலும் தூக்கமில்லாமல் அவதிப்படுகிறேன், என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போய்விட்டது, வாழ்க்கையே வறண்ட பாலை நிலமாக மாறிவிட்டது என்று கதறிக்கொண்டிருக்கிறாயா? லெந்து காலத்திலே ஆண்டவரத்திலே திரும்பு. Lenten period is a time to turn to God with conviction, then confession, then conversion. அப்படி மாற்றிக்கொள்வோமா? வருகின்ற 5ஆம் தேதி பிரவேசிக்கவிருக்கிற லெந்து காலத்தை ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் கேட்ட செய்திக்காக நன்றி, செய்தியின் மூலம் உணர்த்தப்பட்ட உண்மைகளுக்காக நன்றி. எத்தனையோ முறை படித்த இந்த சங்கீதத்தை இன்று எங்களுக்கு விளக்கி காட்டி லெந்து காலத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். எனவே செய்தியை கேட்டவனமாக கேட்டு மறந்து போகாமல் இதை மனதிலே பதித்து லெந்து காலத்திலே தியானித்து உம்மண்டை நாங்கள் நெருங்க நீர் எங்களுக்கு அருள் புரிய இயேசுவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே.